guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாய்போ ஹாஸ்பிடல்னு ஒன்று இருக்கு. பேர் சரியா தெரியல. டாய்போ ஹாஸ்பிடல் தான் போட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த கேம் பார்க்க போறோம். கேம் ராப்ளெக்ஸ்ல தான் டாய்போ ஹாஸ்பிடல்னு ஒன்று இருக்கு. சரியா பேர் தெரியல. சரி வாங்க நம்ம இப்போ கேம்குள்ள போலாம். கீ இருக்கு, கீ எடுக்கணும்ன்றாங்க. டோ அங்கே தான் இருக்கு எக்ஸைட் டோர். நம்ம கீ எடுக்கணும் மாமே. என்ன கீன்னு எனக்கு தெரியல. சரி ஓபன் பண்ணுவோம். போடுங்க காய்ஸ். எடுத்தானே குத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓய்யோ வரா இவங்கிட்ட மாட்டிக்கூடாது. ஓய்யோ பின்னாடி தான் காய்ஸ் வரா. ரொம்ப நேரம் ரைட் பண்ண போல. பாருங்க எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு. எப்பா இவங்கிட்ட தப்பிச்சிருந்தா எப்படியோ. இவங்கிட்ட தப்பிச்சு ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டோம். எல்லாம் பிடிச்சிருப்போம். க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டோம். பிடிச்சிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம். இந்த சைடு போகக்கூடாதா? இங்கே ஒரு வழி இருக்கா? இங்கே ஒன்று இருக்கு. இங்கே தான் பைப். சரி வாங்க கீழே பாருங்க எவ்வளோ பாய்சன் இருக்குன்னு. இல்லை மாறணும் அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். இந்த லைட்டில் கூட டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாலும் கதை க்ளோஸ். இந்த பாருங்க இந்த மாதிரி தான் ஆயிடும். வரும்போது பார்த்து வாங்க. என்ன மாதிரி கொலர் ஊற்றுறாதீங்க. இங்கே தான் கொஞ்சம் எப்படியே தாண்டியாச்சு. இங்கே பைப் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பார்த்து வாங்க, கீழே விழுந்துடாதீங்க. ஐயோ வேண்டாம். இதில் கொஞ்சம் பார்த்து வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து சோதனை இந்த பைப்பில் மட்டும் நம்ம மிஸ் ஆகுது. இந்த பைப்பை மட்டும் கிராஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இந்த பைப்பை மட்டும் கிராஸ் பண்ணிடணும். இந்த பைப்பை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிடணும். எத்தனை தடவை அவுட் ஆகுறோம்? இந்த பைப் சை இந்த இவனுங்க ஒருத்தவங்க 2 பேர் இருக்கானுங்க. ராகுவேன்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து இவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஏன்னா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க விளையாடுறவங்க. இவங்களால நான் அவுட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். காய்ஸ் இவன் நம்மளை ஏமாத்துறாங்க காய்ஸ். இவனுக்கு தான் காய்ஸ் எல்லாம் தெரியல. இவனை மாதிரி நீங்களும் இப்படி விளையாடாதீங்க. ஸ்லோவாக ஸ்டடியாக விளையாடுங்க. அவனுக்கு விளையாட தெரியாமல் நம்மளை கூட சொல்லின்னு இருக்கான். ஸ்லோவாக ஸ்டடியாக விளையாட ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு இப்படி விளையாண்டு இருக்காங்க காய்ஸ். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ். இதோ இந்த பாருங்க பாருங்க. இப்போ இவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தான், அதனால நம்ம போயிட்டோம். இவனாக இருந்தால் என்ன வருது. சரி லேடர் மேலே ஏறலாம் வாங்க. லேடர் மேலே எப்பயோ நான் ஏறிட்டேன். இந்த வழியாக தானே வந்தோம். ஆஹா எவ்வளோ இருட்டாரு. என்ன போக முடியல. இங்கே தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க. சரி அங்கே நம்ம போவோம். யார் ராமி? ஐயோ வணக்கம் தல. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். அர்த்தம் பாருங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு கழிச்சு போயிருப்பீங்கண்ணா. வாங்க நான் ப்ளீஸ் பாருங்க. ஒருத்தக்க
அதனால தான் இவங்கிட்ட மாட்டிடாதீங்க. இவ்வளோ கொடூரமாக இருக்கு. நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா சாப்பிடும் போது யாரும் இந்த வீடியோவை பார்த்துடாதீங்க, வாந்தி வந்துடும். அந்த பட்டனை எதுக்கு அமுக்கிட்டு வரணும்னு இவர் சொல்லுவார் இந்த வீடியோ உள்ள முடிச்ச உடனே. அதனால் இங்கேருந்து கனெக்ஷன் போயிட்டு அந்த பாருங்க அங்கே சுற்றி போய் அந்த பட்டனை தொடணும். அந்த பட்டனை தொடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே ஷாக் இருக்கும், அந்த ஷாக்கில் அடித்து செத்துருவீங்க. அதனால தான் நீங்கள் ப்ளீஸ் இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். வரும்போது பட்டனை அழுத்திட்டு வந்துருங்க. இங்கே ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க, எடுத்துருவோம். எடுத்தாச்சு ஆக்ஸ். பின்னாடி என்ன இருக்குது? அட பாருங்களா, ஜாம்பி போட்டு முடிச்சிடும். நீங்கள் முடிச்சிட்டு கிளம்புறோம். முடிச்சிட்டு தான் கிளம்புறோம். நம்மளை முடிச்சிட்டானுங்க இவனுங்க. இதில் எத்தனை தடவை அவுட் ஆக போகிறோமோ நம்ம. பாருங்க, நம்மளை அவுட் ஆகணும்னு ஆக்ஸ் எடுக்காதுன்னு சொல்கிறான். ஆக்ஸ் எடுத்து எத்தனை அவுட் ஆகும்? ஒரு கண்ணு எடுத்தா போச்சு. கண்ணு எங்கடா இங்கே கொடுத்தாதான்டா நான் எடுக்கிறது. சைடில் ஏதாச்சும் தொட்டா ஏதாச்சும் கன்னெல்லாம் இல்லைங்க. ஆனால் பாருங்க, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். பாருங்க, இங்கே எங்கே கன்று இருக்குது? வெறும் காலி பொட்டியாக தான் இருக்குது. அந்த சைடு அது கன்னே கிடையாது காய்ச்சி. என்னமோ ஒளி மாதிரி போகுது. அதை போய் இவங்க கண்ணுன்றானுங்க. ஆக்ஸ் எடுக்காம ஃபைட் பண்ணுறேன் நானா? சூப்பரு. முடி டேய், இவன் பாருங்க காய்ஸ், இவன் தான் நம்ம அவுட் ஆகி வர்றது. எப்படியோ காய்ஸ், ஒரு வழியா நம்ம அவனை சாவடிச்சாச்சு. என்னங்க கீழே விட்டோம் காய்ஸ். இப்போ மிஸ்டர் ஜஸ்வந்தோட மைண்ட் வாஸ் கேட்ச் பண்ணிட்டேன். யாரா இவன் சும்மா நம்ம வீடியோ எடுக்கும்போது கத்தின்னு இருக்கான். என் வீடியோ மூடிட்டோம். அப்புறம் இருக்கு பூச்சி வெளுன்னு விளாசலாம். அப்படியே இல்லை காய்ஸ், இவன் ஒருத்தன் நம்மளை வேணே இப்படி சொல்ல வைக்கணும்னு சொல்கிறான். ஐயோ, அம்பு போகுது. அம்புக்குறி நம்மளை தாக்க ரெடியா இருக்கு. நான் பேசல. இந்த ராகு பையன் பேசவே மாட்டான், அமைதியா இருக்கான். அமைதி பூச்சி மாதிரி அமைதியா இருக்கான். அப்படியே அமைதியா இரு. நீ அவனை மாதிரி நீ தொல்லை பண்ணாத. அதாவது அந்த விஜய் பையனை மாதிரி நீ தொல்லை பண்ணாத. எப்படியோ அதை தாண்டியாச்சு. இங்கே தான் கொடுத்துருவாங்க. எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம ஓகே ரெடி பண்ணியாச்சு. இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு டோர். இது என்னது? கயிறு மேலே நடந்து நம்மளை சர்க்கஸ் காட்ட வைக்கிறாங்க இவங்க. என்னடா இது இப்படி? நம்மளுக்கு வந்த சோதனை. கயிறு மேலே நடக்கணும். நமக்கு சோதனைக்கு மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குது ஐயா. ஐயோ, அங்கே வேற கோடாடி வச்சுருக்காங்க. நம்ம பைப்லேயே ஒழுங்காக நடக்கல. இல்லை எங்கே இந்த இது மேலே நடக்க போகிறோம்? அதுதானே காய்ஸ், நாங்கள் எப்படியோ தோக்க தான் போகிறோம். ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். அதெல்லாம் இல்லை, நீங்கள் நினச்சா எங்களை ஜெயிக்க வைக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடணும். ஆமாம், லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ என்ஜாயாக பார்த்துட்டு இருக்கீங்களா? அதே என்ஜாயோட தட்டி விட்டு லாஸ்ட்டில் விழுந்துட்டோம் காய்ஸ். யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணல. நீங்கள் ஒருத்தரால் நான் கீழே விழுந்தேன். யாருன்னா ஒருத்தர் ஒரு வீடியோக்கு 50 ஒரு சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா போடும், உங்களுக்கு ஒரு ஐஃபோன் ஃப்ரீயாக தரும் கைஸ். அப்படிலாம் இல்லை கைஸ், சொல்ல மாட்டோம் கைஸ். அப்படிலாம் இல்லை. பாருங்க, நல்லா உருட்டுறான் கைஸ். இவன் நல்லா உருட்டுறான் இவன். ஜெஷன் உங்க அம்மா வாங்கிட்டு வருவாங்க கைஸ். போய் டாய் என் மண்டியில் கட்டி விடு ஐஃபோனு. அப்படிலாம் இல்லை கைஸ், இவன் சும்மா சொல்கிறான். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கமெண்ட் பண்ணுறது முக்கியம் தான். எப்படியோ பாருங்க, உங்களால நம்ம அந்த கயிறு சர்க்கஸை முடிச்சாச்சு. இவன் சர்க்கஸ்ல வித்து காமிச்சிட்டு வந்திருப்பான் போல கைஸ். அதனால தான் கைஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கைஸ். இங்கே வேற என்ன இது வேற? இங்கே மறுபடியும் சர்க்கஸ் காட்டணுமா? ஓகே, காட்டியாச்சு சர்க்கஸ். இந்த வழி சர்க்கஸ். நீ கொஞ்சம் நேரம் வாய முடியா விஜய்? நடுவில் வந்து யார்தான் பேசினே இருக்கணும். நம்ம ஜஸ்வா மித்ரன்னு வச்சிருக்கிறது பதிலாக சர்க்கஸ் ஜஸ்வா அப்படின்னு வச்சிருக்கோம் கைஸ்.
ஐயோ வந்துட்டான் காய்ஸ். அப்படி இல்லைன்னா ஜோக்கர் ஜெஸ்வா அப்படின்னு வச்சுக்கோங்க. வேற காய்ஸ் இப்படி தொல்லை பண்ணி கோடாரி எடுத்துட்டு வரான் காய்ஸ். ஐயோ உங்ககிட்ட மாட்டக்கூடாது. கோடாரியை வேற தூக்கிட்டு வரான். என்ன மாட்டக்கூடாது. ஓடி ஓடி ஓடி. எப்பாடி தப்பிச்சிட்டவங்க கிடது. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க வேற ஒன்று கொடுத்துருக்காங்க ஆபத்து. இங்க ஒரு ஆபத்து. ஐயோ முள்ளுல வேண்டாம் முள்ளு. செகண்ட் நான் பண்றேன். இவன் ஒருத்தன் அடுத்த கேம் இவன் பண்ணுமா அது கத்திட்டே இருக்கான். இவனால பாருங்க நம்ம அவுட் ஆயிட்டோம். நான் பீட்சா கேம் பண்ண போறேன். இவன் எப்படி அவுட் தான் ஆக போறான். சரி பாத்துலாம் गाइस. நான் அதை ஃபுல்லா முடிச்சிட்டேன்னா இவன் गाइस நம்ம ஸ்குட் கேம் போட போறேன் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல. அது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்குட் கேம் நாளைக்கு தான் गाइस. இல்ல நாளைக்கு தான் பீட்சா गाइस. நாளைக்கு பீட்சா, இன்னைக்கு ஸ்குட் கேம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணிருங்க. நாளைக்கு பீட்சா அந்த பார்த்து நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க गाइस. இவனுங்க வேற புலம்பிட்டு இருக்கானுங்க நடுவுல கேம் விளையாடும் போது. அவங்க இவனுங்க வரதாங்க அவங்க கேம் விளையாடும் போது தொல்லை பண்ண மாட்டானுங்க. நான் விளையாடும் போது மட்டும் இப்படி தொல்லை பண்ணுவானுங்க பேசி. ஓகே நம்ம வாங்க இப்போ போவோம். இதுதான் நம்ம ரொம்ப அவுட் ஆயிட்டோம். இங்கேயும் கிடையாது ராகு கிடையாது. நம்ம தொல்லை பண்ணுறோம். இது என்ன गाइस நம்ம தொடவே இல்ல. எல்லாம் சீட்டிங் गाइस. இவங்க சீட்டிங் பண்றாங்க இந்த கேம்காரன். இந்த பாருங்க நம்ம தொடவே இல்ல சும்மா பண்றானுங்க. இது என்ன இல்ல நாயம் என்னன்னு கேக்குறேன் நான். எப்படியா நம்ம வந்தாச்சு. இதுல ஒன் மோர் இன்னும் ஒன்று இருக்கா. இதுக்கே நம்ம இப்படி பண்ணுறோமே அவுட் ஆகிடுவோம். அப்புறம் வெளில போய்டுவோம்ல டேரெக்டாக. எப்படி நாங்கள் சொன்ன ஐடியா நம்ம வெளில வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவுட் ஆகிட்டா டேரெக்டாக வெளில வந்துடும். பரவாயில்ல கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஊய்யோ மேலே ஒன்று கொடுத்துருக்காங்களா பார்க்கவே இல்லையே. இதெல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த லேசர் லைட்லாம் गाइस. ஆனால் இங்கே ரெட்டு இருக்கும், இங்கே க்ரீன் இருக்கு. இதான் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம் ஆமாம் எங்கள் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க க்ரீன் நான் நல்லதுக்கு மட்டும்தான் உதவுன்னு சொல்லியிருக்கான். ரெட்டு மட்டும்தான் கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் நிரூபித்து காமிக்கிறேன்னு பார்த்தா இங்கே வந்து இங்கே வீடியோ போட்டால் பார்த்தா க்ரீனு. இது என்ன இடம் தெரியல. ஐயோ வழிக்கு வேண்ட வாழைப்பழத்தோல்ல நம்மளுக்கு வந்த சோதனை. சரி யார் பல்ல தொப்பில்ல யாருன்னே தெரியல இவனுக்குள்ள பார்த்தா. गाइस ஹாஸ்பிட்டல்ல இருக்க மென்டல் பேஷண்ட்ஸ் இவங்கிட்ட தப்பி நான் லைக் போட்டுருந்தேன். ஆமா गाइस மென்டல் பேஷண்ட்ஸ். ஐயோ மென்டல் பேஷண்ட்ஸ் நினைச்ச பூதங்க गाइस. பேய்ங்க காய் பேயிலே மென்டல். ஐயோ பாருங்க இது பேய் ஹாஸ்பிட்டலு. அப்போ மட்டும் அதான் மென்டல் பேய் ஹாஸ்பிட்டல். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கீழ் பக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் गाइस. இதெல்லாம் பேய் பிடிச்சிச்சு. அதான் எல்லாம் அந்த நாய் வந்துச்சு. இன்னும் ஒன்று தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரியா தெரியல. ஐயோ மாட்டினா வாழைப்பழத்தோல்ல வலிக்கு விழுந்து மாட்டினா.
வழுக்கி விழுந்தார் ஒரு வாலிபர். இந்த கதையை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வலிக்கு வேண்டுட்டோம். இந்த வாழைப்பழத்தோப்பு தான்டா. வாழைப்பழத்தோப்பில் வழுக்கி விழுந்த வாலினர் அப்படிலாம் கிடையாது. இவர்தான். அவர் பேர் ஜஸ்வந்த். இவ்வளோ இருட்டா கொடுத்த எப்படி நம்மளால ஜோக்கர் ஜஸ்வந்த்னு வச்சிருக்கோங்க பேரு. அப்படிதான் மாற்றணும் பேரு. இப்படி போட்டு ஜோக்கர் மாதிரி பண்ணுங்கண்ணா. சேனலோட பேர் அம்சமா போட்டு. இவங்க யாருக்கு இந்த தடவை கண்ணு தெரிஞ்சானேன்னு தெரியாது. நான் பாட்டு போயிடு ஏன் வழி தனி வழி. வழி இல்லைன்னா நாங்களே ஒன்று உருவாக்கணும். காய்ஸ் உங்களோட பேர்லாம் வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹாய் சொல்கிறோம் வீடியோவில். ஹாய். இப்போ இவங்கிட்ட மாட்டியே நம்ம மாட்டோம். ஏய் இவங்கிட்ட மாட்டக்கூடாது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நிக்கி ஹாய், ஜஸ்வந்த் ஹாய், ராகவ் ஹாய், விஜய் ஹாய். அந்த மாதிரி நீங்கள் இப்போது உங்கள் பேர் அமுச்சு விட்றீங்களே, அந்த பேரை வீடியோவில் சொல்லி நாங்கள் இது பண்ணுவோம். அதுக்கு தான் கமெண்ட்டில் உங்களோட பேர்லாம் போட்டு விட்ருங்க. எப்படியோ கைஸ் நம்ம முடிச்சிட்டோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி அடுத்த லெவல் போவோம். இங்கே பைப்பெல்லாம் இருக்குது. இன்னும் கிறிஸ்மஸ் சீசன் நினைக்கிறேன். ஆஹா போக முடியலையே. கிறிஸ்மஸ் சீசனே இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறாங்க. யார் யாரோட பேர் வீல ஆரம்பிக்குதோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோக்காக ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்டில் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். எல்லாரும் பண்ணுங்க அந்த மாதிரி. அவன் தப்பா சொல்றாங்க. சின்ன ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு பூவே புள்ள ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் வாங்க. இங்கெல்லாம் நம்மளால போக முடியாதா? இங்கே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்களே. ஒரு லெவலும் போக போக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது? ஃபுட் இது கூட வருது பாருங்க காய்ஸ். இதுல ரொம்ப ஏர் பொல்யூஷன் ஆச்சுன்னா போய் ஸ்டெப் கேட்கலாம். ஆமா காய்ஸ் கேட்டுச்சு. இவங்கெல்லாம் உருவாக்குறானுங்க எல்லாத்தையும். சாரி गाइस போய் சொல்றேன். பொய் சொல்றா 1000 பொய்யை மறைக்கிற மாதிரி ஆகும். ஒரு பொய் சொல்லக்கூடாது, 1000 பொய்யை மறைக்கிற மாதிரி ஆகும். இதை பாருங்க, இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கேம் சரியா விளையாடுறானா பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் போறோம். கொக்கலா கோச்சி தீயது முடியலா முடியலா அதெல்லாம் இல்லை गाइस. இவரெல்லாம் சரி அடுத்த வீடியோல விஜய் தான் விளையாடுவாரு. அவர் எப்படி அந்த வீடியோல நான் விளையாட போறேன். மிஸ்டர் ராகோ. ஆமா, அவன் என்னதான் பண்றான்னு பாத்துடலாம் வாங்க. நான் பீஸா கேமிங் நம்மள பண்ற பீஸா கேம்லாம் கஷ்டம் गाइस. அது இவன் ஆடிடுவானா இந்த குட்டி பையன். நான் வந்து என்ன ஆட போறேன்னா ஸ்குட் கேம். கொக்கலா கோச்சி கொக்கலா நடுவில் வந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்களா? நான் பாடின பாட்டு செம்மையா இருக்கா गाइस. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை गाइस, கன்றாவியா இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு நடுவில் வந்து அவன் பாட்டை பாடிட்டு இருக்கான். நீ அடுத்த வீடியோ நீ தான் வரக்கூடாதீங்க நவுரு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப தூரம் வந்து கீழே அவுட் ஆயிட்டோம் गाइस. நம்மளுக்கு சோதனை யார் கட்டான்னு தெரியல. யாரோ ஊரா போட்டு சொன்னீங்க அந்த பீச் போய்
முடிய போகுது முடிஞ்சிருச்சு காய்ஸ். லேடர் வந்துருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் உங்களுக்காக தான். லைக் பண்ணுறேங்க ப்ளீஸ் காய்ஸ். லைக்காவது பண்ணுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க गाइस எங்களுக்காக ப்ளீஸ் गाइस. ஆமாம். இந்த தண்ணியில் படக்கூடாதா? தண்ணியில பட்டா கோவிந்தா கோவிந்தா எல்லாம் நம்மளுக்கு இது தண்ணி இல்லை, தண்ணி தானே ஒன்றாவது. இது ஆசிட் தண்ணின்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆனால் பார்க்க தான் ப்ளூ கலர் மரத்தை கலந்துருக்காங்க. அப்போனா இது டேஞ்சர் தான். பொருட்கள் இருக்குது, இதை வச்சு சமாளிச்சுட்டு போயிடலாம். கடைசி ஜம்ப் गाइस. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இது வேற நடுவில் ஒன்று அப்டேஷன் தான் கொடுத்துட்டு ஐயோ ஸ்குட் கேம் லான்ச்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. டடன் 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 டன் 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 டன். அது தப்பா? இதெல்லாம் நியாயமா? ஸ்குட் கேம் லான்ச்லாம் எத்தனை வந்து நம்ம கிட்ட வச்சுக்கிறாங்க. டடன் 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 டன் 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 டன். நான் கரெக்டா வந்துட்டோம் गाइस. ஐயோ கீழ வேண்டாம். தம்பி கொஞ்சம் வாய முடுறீங்களா? நடுவுல வேற गाइस நம்மள சாவடிக்கிறான் இவன். மீனா गाइस எல்லாரும் பாடுங்க. பாடுங்க गाइस. இப்பதான் பாடிருக்கீங்க. சரி லேடர்ல இப்போ வரைக்கும் நம்ம ஏறுறோம். மலை மேல ஏறுறோம். நாங்கள் உங்களுக்காக மலை மேலே ஏறி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஐயோ சை கீழே வேண்டும் गाइस. விஜய் சார் நினைக்கிறாரு கூட இருக்கும் மக்களே. போய் गाइस இவன் தான் நம்ம வீடியோல இருக்காங்க. எப்படிலாம் கதை கூட இருக்கும் மக்களே. உங்களுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐகான் ஆன்ல போடுங்க. புதுசா வந்தவங்கன்னா இது நம்ம ஜெஸ்வா மித்ரனோட சேனல். இப்போ உங்ககிட்ட பேசுறது உங்கள் இளைய தளபதி. பொய் गाइस சுத்த பொய். செம்மையான கமெண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா green dot கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா red dot கமெண்ட் பண்ணுங்க. மாத்தி சொல்றேன் பாருங்க. பிடிச்சிருந்தா ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா தான் கிரீன் டாட் கமெண்ட் பண்ணுங்க. ஏய் தம்பி என்னப்பா தளபதி பத்தி இப்படி சொல்ற? இவன் தளபதியே கிடையாது, நம்ம விஜய். உங்கள் விஜய். உங்கள் விஜய் இது நம்ம தளபதி கிடையாது, இது நார்மல் விஜய். மூஞ்சில பாத்துறாங்க நம்மள. நான் வீட்டுக்கு போறேன் பாடா. சரி போலாம் மெட்ரோ. போயேண்டா. எங்களுக்கு அப்பதான் ஒரு தொல்லை வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? நான் போகவே மாட்டேன்டா. ஏன்னா இவனோட சான்ஸ் இன்னும் வரலையே. இவன் இன்னொரு வீடியோ எடுக்கணும், அதனால தான். எப்படியும் முடியும். சரி நம்மளுக்கு என்ன, நம்ம வந்தாச்சு. ஐயோ பாருங்கல்லு. ஜஸ்ட் गाइस இதாண்டா அந்த குண்டு வீடியோல போட்டுக்கிறோம். ஜஸ்ட் இருங்க இன்னொன்று போயிட்டு ரொம்ப ஸ்பீடா வருது இதெல்லாம். என்ன गाइस இவ்வளோ ஸ்பீடா வந்தா நியாயமா? எல்லாம் இது நியாயமா? வயிறு காயுமா? ஜஸ்ட் गाइस ஜஸ்ட் உயிர் போய் வந்திருக்கணும். தாயம்மா. சரி பாருங்க. அதே ரெட் லைட் गाइस. ஆமா போன வாட்டி கிரீன், இந்த வாட்டி ரெட்டா. வாடா பாத்துலடா வா. ரெட்டா கிரீனா? கத்தை கத்த வரியா? டேய் சுட்றேன் கேம. வேணாம் இது காயம். गाइस நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். ஒன்றும் இல்லை காடஃப்லாம்.
அவுட் ஆயிடலாம் இப்போ. ஆமா இப்போ அவுட் ஆயிடலாம். இப்போ அவுட் ஆயிட்டா மறுபடியும் வெளில வந்துடும். இதுதான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் மெயின். உங்களுக்கு ஈஸியா சொல்றோம். நீ நாங்க செட் ஆயிடுச்சு. ஓ இது ரொம்ப டஃப்பா இருக்கு. இல்லை நம்ம வந்த மாதிரியே வரணும், இல்லைன்னா ரெட் ஆயிடும். அடே உன் பேச கேட்டு கஷ்டப்பட்டு விட்டுட்டேனாடா. பரவாயில்ல எடுங்க, நம்ம மறுபடியும் போய் க்ரீன் ஆக்கிடலாம். அங்கே நின்றோம். நின்றோம். ஐயோ ஐயோ வயிறு காய். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு காய்ஸ். இந்த லெவல்ல கொஞ்சம் டஃப்பாடா இருக்கு. அந்த கிரீன் மாதிரி இல்லாம கிரீனே இருக்கு பரவாயில்ல. அதான் கெட்டது ரெட் கலர்ல அதான் கெட்டது மாதிரி என்ன. நான் சொன்னதை நம்புறீங்களா ரெண்டு பேரும்? இப்போ மாட்டிங்க சாவுங்க போங்க. ஐயோ நீங்க எப்படியோ ஜெயிக்க போறது இல்ல. ஜெயிச்சிட்டோம் guys. பாருங்க பாவம் விஜய் பாவம் guys. ஒருத்தனுக்கு X ஆயிட்டாங்க guys. Oh my god. இன்னும் முடியல guys. இன்னும் முடியலையா? இதெல்லாம் நியாயமா? பாஸ் ஏதோ பாஸ் எழுதி இருந்துச்சு. இதெல்லாம் நியாயமா guys? நியாயமா? இது நியாயமா? गाइस இந்த நாய் கேஸ் தான் பாஸ்னு படிக்குது. ஆமா நாய் இல்ல, அது இந்த ராகு தான். இங்க இருந்து வேற தப்பிக்கணுமா? இதுக்கு நாம என்னடா பண்றது? இந்த தமா துண்டு ஹாஸ்பிட்டல்லையே இவ்வளோ நேரம் ட்ராப்ல மாட்டி சாகணும். பரவாயில்ல வாங்க. இல்லை எப்படி நம்ம தப்பிக்கிறது? இங்க ஒண்ணுமே வழி இல்லையே. ஆஹா ஹைட்டு பத்தலையே. எப்படி நம்ம தப்பிப்போம்? இது ஏதாவது தூக்குற மாதிரி இருக்கா? நான் சொல்லவா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம். எமர்ஜென்சி எக்ஸிட் உள்ள போயிடு. ஹாஸ்பிட்டல்ல அது இருக்கும். நம்ம கோட்டு திறக்க மாட்டேங்குது காய்ஸ் ஹாஸ்பிட்டலு. ஏன் காய்ஸ்? தெரியல காய்ஸ். சரி வாங்க நம்ம அங்க சைடு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். பாஸ் Oh shit! Oh shit! Nice! Oh shit! OMG! I mean, oh my god! Shoot him! Shoot him! Shoot him! Shoot him! Shoot him! எங்கடா சுடுற? ஏய் எங்கடா சுடுற? Shoot him னு சொன்னா அந்த இடத்துலயே சொல்றீங்க. Shoot the guy. Shoot அந்த மனுஷனை கொல்லுங்க. Shoot the human. Shoot him. ஏகே நான் பயம். நான் ஏகே ஃபுல் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல எழுதி காமிச்சு ஏகே ஃபுல் ஃபார்ம் சொல்லு. நான் गाइस உங்களுக்கு வந்ததுமே நான் சொன்னதான் உங்களை வழியா அனுப்பி வைக்கிறேன். எப்படியோ गाइस முடிச்சிட்டோம். எக்ஸைட் டோர் வந்து ஓபன் ஆயிடுச்சு. गाइस நான் சொன்னதான் உங்களுக்கு வழி அனுப்பி வச்சிருக்கேன். ஆமாடா தேங்க்ஸ். இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேங்க. ஓகே மாஸ்டர் அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் ஒண்ணே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ உங்களை விட்டு இடைபெறுவது உங்கள் ஜெஸ்வாமி.